ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 26 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை. விஷுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். திதி தசமி இரவு 12:33 மணி வரை. பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் மிருகசீரிடம் பகல் 12:11 மணி வரை. பிறகு திருவாதிரை. யோகம் பிரீத்தி இரவு 10:33 மணி வரை. அதன்பின் ஆயுஷ்மான். கரணம் சைத்துளை பகல் 1:37 மணி வரை. பிறகு கரசை இரவு 12:33 மணி வரை. பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. மாலை 1:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி தாராளமான பண வரவு இருக்கிற நாளுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால பெரியவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஆசீர்வாதமும் உதவியும் கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அது தானா முடிஞ்சிடும். மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் இரட்டிப்பா இருக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்க இன்னைக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வீட்ல விசேஷமான ஒரு செய்தி வந்து சேரும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. சாயங்கால நேரத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டுற நாளுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும். சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கை நிறைய சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பழு குறைவாத்தான் இருக்கும். சக ஊழியர்களோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். புது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில இருந்து இன்டர்வியூ வரலாம். வங்கியில லோன் கேட்டு அலைஞ்சவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்து மனசை உற்சாகப்படுத்துவீங்க. வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான எண்ணம் வரும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனம் மின்னல் வேகத்துல வேலை செய்யுங்க. பேச்சாலையே மத்தவங்கள மயக்கி உங்க காரியத்தை சாதிப்பீங்க. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேர் புகழ் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம்.
பங்குச்சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து இன்னைக்கு பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் வெயில்ல அதிகமா அலையாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 1. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திர பகவான் சாதகமா இருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவகத் தொழில் அல்லது பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைவாத்தான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷமான உணவுகள் சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடுற நாளுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை தரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் சுலபமா கிடைக்கும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு காரியம் இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானம் திருப்தியா இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். அப்பா வழியில இருக்கிற உறவினர்கள் மூலமா ஒரு ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனாலும் வெயில்ல அதிகமா அலையாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுற நாளுங்க. ராசிநாதன் புதன் பலமா இருக்கிறதால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனாலும் செரிமான பிரச்சனை வராம இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற நாளுங்க. நேத்து இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருப்பீங்க. சுக்கிர பகவானோட அருள் இருக்கிறதால பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. திடீர் பணவரவு மூலமா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும்.
முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில எழுந்ததிலிருந்தே ஒரு சின்ன குழப்பம் மனசுல இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா கேட்டுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். நிதானம்தான் பாதுகாப்பு. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல ஒரு தீபம் ஏத்தி வழிபடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொன்னான நாளுங்க. ராசிநாதன் குருவோட நாளுங்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பண தட்டுப்பாடு நீங்கி சேமிப்பு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. வியாழக்கிழமை அதுவுமா வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமாத்தான் இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா தொழில் தொடங்கணும்னு முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்குவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய
தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. ராசிநாதன் குருவோட நாளுங்கிறதால மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் காவி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.